நீலகிரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் நாளை முதல் கனமழைக்கு வாய்ப்பில்லை. 9ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். செஞ்சல் புயல் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். மாட்டிற்கு 37,500 ரூபாய், ஆட்டிற்கு 4,000 ரூபாய், கோழிக்கு 100 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் 30 அரசு மருத்துவமனைகள் தனியாருக்கு நிகராக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. அரசு மருத்துவமனைகளில் கட்டணப்படுக்கை வசதி அறை தொடங்கப்பட்டு உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். திருவண்ணாமலையில் 7 உயிர்களை பறித்த மண் சரிவின் அதிர்ச்சி சிசிடிவி காற்றாற்று வெள்ளம் போல் சீறி பாய்ந்த வீட்டை மூழ்கடித்த காட்சி. ஐந்து முறை வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மனசாட்சியை துறந்து சிலர் புரட்டுகளை பரப்பி வருவதாக இபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. விழுப்புரம் அருகே அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீச்சு. சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது சிலர் சேறு வீசியதால் பரபரப்பு. பல்கலைக்கழகங்களில் கூடுதல் கௌரவ விரிவுரையாளர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேட்டி. சோளிங்கர் ரயில் நிலையம் அருகே இன்ஜினில் தீ விபத்தால் விரைவு ரயில் நிறுத்தி வைப்பு. சக்கரத்தில் உராய்வு ஏற்பட்டு புகை அதிகமாகி வெளியேறியதில் பரபரப்பு. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிரொலித்த செஞ்சல் புயல் பாதிப்பு. தமிழகத்திற்கு உடனே நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக எம்பிக்கள் கோரிக்கை. தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி குறைப்பு. மக்களவையில் திமுக எம்பி TR பாலு குற்றச்சாட்டு. வெள்ள பாதிப்பு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. மீட்பு நிவாரண பணிகள் குறித்து காணொலி வாயிலாக கேட்டறிந்தார். இயற்கை பேரிடர் நிவாரண நிதி வழங்குவதில் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே அணுகுமுறையை பிரதமர் கையாள வேண்டும். தமிழகத்திற்கான இடைக்கால நிவாரண நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம். குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2,000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. மழை வெள்ளத்தால் சேதமடைந்த குடிசைகளுக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு. முழுமையான சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்ட முன்னுரிமை. மழை வெள்ளத்தால் 33% மேல் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு ஹெக்டேருக்கு 17,000 ரூபாய். பல்லாண்டு பயிர்களுக்கு 22,500 ரூபாய். மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 8,500 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. மழை வெள்ளத்தால் வாக்காளர் ஆதார் குடும்ப அட்டை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம் நடத்தி புதிய சான்றிதழ் வழங்கப்படும். மாணவர்களுக்கு புதிய பாடப்புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை.
திரைப்படங்கள் வெளியான 3 நாட்களுக்குள் விமர்சனங்களை வெளியிட தடை விதிக்க முடியாது. இணையதள விமர்சனங்களால் திரைப்படங்கள் தோல்வி அடைவதாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு.